ஹலோ விவர்ஸ், விஜய் வைத்த ஆப்பு இனி வரப்போகின்ற நாட்களில் இவங்களுக்கு 2500 ரூபாயானது கிடையாது. இதில் உங்களுக்கு 2500 ரூபாய் வருமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போது மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய அனைவருக்குமே 2500 ரூபாயானது கிடைக்காது. சில நிபந்தனைகளானது இருக்கிறது. அதற்கு உட்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த 2500 ரூபாயானது அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவானது வைக்கப்படும். எனவே அந்த வகையில் யாருக்கெல்லாம் 2500 ரூபாய் கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். அதோடு எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற மகளிருக்கான 2500 ரூபாயானது எப்போது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற தகவலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் பெண்களுக்கு 2500 ரூபாயானது அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சொன்ன இந்த விஷயமானது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதோடு இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே எப்போது 2500 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புமே ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலையுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் இந்த 2500 ரூபாயானது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது என்பது குறித்த தகவல் தான் கசிந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தும் போது 60 வயதுக்கு மேற்பட்டோரை இத்திட்ட பயனாளிகளுடைய பட்டியலில் இருந்து விடுவித்து அவர்களை மாதம் 3000 வழங்கக்கூடிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க அரசானது தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது 1000 ரூபாயானது 60 வயதை கடந்த குடும்ப பெண்களுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு 60 வயது தாண்டிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 2500 ரூபாய்க்கும் சரி 1000 ரூபாய்க்கும் சரிங்க எலிஜிபிள் கிடையாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயாக உயர்த்தி தரப்பட உள்ளது. அதாவது 60 வயதை கடந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டமானது அதன் பேரில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரவானது வைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரு திட்டங்களுக்கும் இடையே பயனாளிகள் தகுதி மாறும்போது உதவி தொகையானது உயர்த்தப்படும் போது மாநில நிதித்துறையின் ஒட்டுமொத்த வருடாந்திர செலவினங்கள் எவ்வாறு மாறும், இதனால அரசுக்கு கூடுதலாக ஏற்படக்கூடிய கூடுதல் நிதி சுமை எவ்வளவு என்பது குறித்த துல்லியமான புள்ளி விவர அறிக்கையை தயார் செய்யுமாறு தமிழக முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளதாகவும் தகவலானது இப்போது கசிந்திருக்கு. ஒரே குடும்பத்தில் இருவேறு திட்டங்களின் கீழ் நிதி உதவி செல்வதை தடுத்து தகுதியான முதியவர்களுக்கு அதிகபட்ச பலன் கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய அதே வேளையில் அரசின் நிதி நிலையை சமன்படுத்தவே இந்த சாத்தியக்கூறுகள் குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் விரிவாக கேட்டு பெற்றுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்களானது தற்போது தெரிவிக்கின்றன. இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த 2500 ரூபாயானது மகளிருக்கான பணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவானது வைக்கப்படும் என்ற தகவலுமே இப்போது கசிந்திருக்கு. தீவிரமாக இது பற்றிய ஆலோசனைகளானது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுடைய பெயர்களானது மேலும் சேர்க்கப்படும். அதோடு எப்போதும் போல 1000 ரூபாய் வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த 2500 ரூபாயானது உயர்த்தி தரப்படும். அதே போல ஆல்ரெடி 1000 ரூபாய் வாங்கக்கூடியவர்கள் 60 வயதை கடந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பணமானது கேன்சல் பண்ணி முதியோர் உதவி தொகை என்று சொல்லி அவங்களுக்கு 3000 ரூபாயாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவானது வைக்கப்பட உள்ளது என்ற தகவலுமே இப்போது வெளியாகி வருகிறது. மேலும் 1000 ரூபாய் பணமுமே தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறது. வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் எல்லோருமே இந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதே போல ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த 1000 ரூபாயானது சென்றடையாமலும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இந்த 2500 ரூபாயில இருக்கக்கூடாது என்பதற்காகவும் பல முக்கியமான திட்டங்கள் விண்ணப்பங்கள் எல்லாமே தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தகவலானது கசிந்திருக்கு.
ஸோ இந்த 2500 ரூபாயானது முழுக்க முழுக்க தகுதியானவர்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல அரசானது தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கு. மேலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சொத்து வாங்குபவர்களுக்கு பட்டா மாறுதல் செய்வதை இன்னுமே எளிமையாக்கக்கூடிய வகையில் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் முக்கிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உட்பிரிவு அல்லாத சொத்துக்களை பதிவு செய்தவுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லாமலேயே தானாக பட்டா மாறுதல் ஆகும். தற்போதைய முறையில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. இதனை தீர்க்கக்கூடிய பொருட்டு முதலமைச்சர் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் கூடிய இச்சேவையானது இன்னும் 15 நாட்களுக்குள் முழுமையாக நடைமுறைக்கு வரவுள்ளது. இதற்கு முன்னிருந்த மென்பொருள் அமைப்புல நிலத்தை விற்பனை செய்பவருடன் சேர்த்து அவருடைய மனைவி, மகன் அல்லது மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களும் சாட்சியாகவே அல்லது இணையாகவோ கையொப்பமிட்டால் தானியங்கு முறையில பட்டா மாறாமல் சிக்கல் ஏற்பட்டது. தற்போதைய புதிய சாப்ட்வேர் மாற்றத்தின்படி குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து கையொப்பமிடும் நிகழ்வுகளில் எந்தவித தடங்களும் இன்றி தானியங்கு முறையில் பட்டா மாறுதல் செய்ய வழிவகை செய்யப்பட்டு உள்ளது. இது பொதுமக்களுக்கு பெரும் நிம்மதியையும் அளித்துள்ளது. அதேபோல நிலத்தின் உரிமையாளர் நேரடியாகவே வராமல் பொது அதிகார பத்திர முகவர், அதாவது பவர் ஆஃப் அட்டார்னிட்டி ஹோல்டர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது விற்பனை செய்பவர் பெயரும் பட்டாதாரர் பெயருமே பொருந்தாததால் இந்த சேவையானது முடங்கி போனது. ஆனால் இனி வரும் நாட்களில் செல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்ற அடிப்படையை மென்பொருள் சரிபார்த்து பெயர்கள் மாறினாலும் தானியங்கு பட்டாவை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சாஃப்ட்வேர் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் சொத்து வாங்குபவருக்கு அதே கிராமத்தில் ஏற்கனவே நிலம் இருக்கிறதா என்று தேடி நேரத்தை வீணடிக்காமல் அவருக்கு தானாகவே புதிய பட்டா எண் ஒதுக்கீடு செய்யவும் இதில் மாற்றமானது செய்யப்பட்டு உள்ளது. அரசாணை எண் 526 படி கொண்டு வரப்படுகின்ற இந்த அதிநவீன சாஃப்ட்வேர் மாற்றத்தினால் பொதுமக்கள் இனி நிலத்தை பதிவு செய்த பிறகு பட்டா மாறுதலுக்காக சார்பதிவாளர் அலுவலகத்திற்கோ அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ நேரில் சென்று அலைய வேண்டிய அவசியம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு உள்ளது. கால விரயத்தை குறைத்து ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் இந்த 15 நாள் டிஜிட்டல் மாற்றமானது மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் திருமணமாகி இன்னும் ரேஷன் கார்டு வாங்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. ஏன்னா இன்னும் ஓரிரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கான விண்ணப்பமானது வெளியாகலாம். ஸோ அப்போது ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதனால் இப்போதே நீங்கள் உடனடியாக ரேஷன் கார்டு இல்லாதவங்க வாங்கிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.